நாட்டை ஊடறுத்து தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்தும் தீவிரமான நிலையில் காணப்படுகிறது. இதனால் இன்றைய தினமும் நாட்டை ஊடறுத்து அவ்வப்போது வீசும் பலத்த காற்றுடன் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். குறிப்பாக மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கலாம். சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென் மாகாணத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மாலை வேளையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் உவா மாகாணத்தின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக புத்துவேல் வரையான கடற்பிராந்தியங்கள் தொடர்ந்தும் அவ்வப்போது கொந்தளிப்பாக அல்லது மிக கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகத்துக்கு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஆறுகள் மற்றும் நீர்த்தக்கங்களின் நிலைமை எவ்வாறு காணப்படுகிறது? கொத்மல நீர்த்தக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று காலை 7 மணிக்கு திறக்கப்பட்டன. உலப்பனையிலிருந்து கம்பளை வரையிலும் வெலிகல்ல, கெலியோயா, பேராதனை, கட்டம்பே, கட்டுகாஸ்தோட்டா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு மகாபலி அதிகார சபை அறிவித்துள்ளது. பொல்கொல்ல நீர்த்தக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று அதிகாலை திறக்கப்பட்டுள்ளன. அதிலிருந்து வெளியேறும் நீர் விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு விடுவிக்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டு பகுதியில் பெய்து வரும் பலத்த மழையினால் மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் நீர்த்தக்கத்தின் வான்கதவு ஒன்று தானியங்கி முறையில் திறக்கப்பட்டது. நீர்த்தக்கத்தை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகளிலும் ஆறுகளை அண்மித்த பகுதிகளிலும் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். கண்டி, கேகாலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடுதும்புர, கங்கஹியல கோரல மற்றும் பஸ்பாகே கோரல, கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தோட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் அபகமோ மற்றும் நோவுட் ஆகிய பகுதிகளுக்கு மண்சரிவு குறித்த சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. உட்லண்ட் பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையால் தடைப்பட்டிருந்த ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஒரு வழிப்பாதை போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இந்த மண்மேடு சரிந்து விழுந்தமையால் பாதை தடைப்பட்டிருந்தது. நிலவும் பலத்த மழையினால் ஹட்டன் கல்வி வலயத்தினால் அனைத்து பாடசாலைகளையும் இன்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வானிலையில் ஏற்படும் மாற்றம் என்ன? ஆகஸ்ட் மாதம் 6, 7, 8 மற்றும் 9 திகதிகளில் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் நாள் முழுவதும் இடைவிடாது மழை பெய்யக்கூடும். சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் அப்பகுதி மக்கள் இது குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்துடன் எதிர்வரும் நாட்களில் வானிலை அறிக்கைகள் குறித்தும் அவதானமாக இருக்குமாறு நினைவூட்டுகிறோம். கண்டி ரங்கல கொட்டகங்க மேல் பிரிவு தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்புகள் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை நிலவுவதால் பாரிய மண்சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் மக்கள் குறித்த குடியிருப்புகளில் தொடர்ந்தும் வசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.